ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்திக்கான ஒரு சைட் டிஷ் காலிஃப்ளவர் கிரேவி. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே டயத்தில் ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய ரெசிபி. சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான சைட் டிஷ். எப்பவும் போல் குருமா மாதிரி இல்லாமல் இது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு சாஸ் பேனில் 2 கிளாஸ் அளவு தண்ணி கொதிக்க வச்சிடலாம். இதிலே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 3 தக்காளி, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. மேலே இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வெந்நீரில் போட்டு பாயில் பண்ணது எப்படி கிறிஸ்பி ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. மேலெல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணால் லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, பிஞ்சு இலை, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி விழுத அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் தனியாக 1 கப் அளவு வெங்காயமும் தக்காளியும் நான் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி சேர்க்கலனா கூட ஃபுல்லாகவே எல்லாத்தையும் விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். நான் காலிஃப்ளவரோட வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக இது மாதிரியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி குழஞ்சி வரும்போது நம்ம 1 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக இடித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம், தக்காளி கூடவே. நான் சொல்கிற இந்த மெத்தட்லேயே நீங்கள் காலிஃப்ளவர் மட்டும் இல்லை, எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரேவி செய்யலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எல்லா வெஜிடபிள்ஸும் இல்லை, என்கிட்ட 1-2 தான் இருக்குது, கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அதை கூட வச்சு கூட நீங்கள் செய்யலாம். எந்த வெஜிடபிள்ஸ் வச்சு கூட நீங்கள் இதே மெத்தட்லேயே கிரேவி செஞ்சிங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச வெங்காயம், தக்காளியை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கறி மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிடுவோம். இன் பிட்வீனில் நல்லா சுருளை வதங்கி வரும்போது 1 ஸ்பூன் அளவு நெய் விடுங்க. வாசனையாக நல்லாயிருக்கும். பட்டர் இருந்து சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் பட்டரோட டேஸ்ட். இல்லைன்னா உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் இந்த மாதிரி வரும். இது நல்லா சுருளை வதங்கி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கும். ஆல்ரெடி 50% பாயில் பண்ணுறதுலே வெந்திருக்கும். மீதம் இந்த எண்ணெயிலே சுருண்டு வதக்கும் போது வெந்து வந்துடும். இது அப்படியே சிம்லே வச்சு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணியாக இந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் வச்சு சாப்பிட்லாம். நான் இது கூட அரை மூடி தேங்காவை அரைச்சி விழுத ஆட் பண்ணி அது மாதிரி நான் கிரேவி கன்சிஸ்டன்சி செய்ய போகிறேன். ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையும் புதினாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டா நமக்கு சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 3 ஸ்டேஜாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரையாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தண்ணி விட்டும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ஸ்லையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கோகனட் மில்க் விட்டும் அது மாதிரியும் எடுத்துக்கலாம். குருமா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும்.
நம்ம சேனலில் நிறைய சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரெசிபி போட்டிருக்கோம். அதுக்கு தனியாக பிளேலிஸ்ட்டே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.